வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கவுன்சிலிங் ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் எம்ஃபார்ம், பிஃபார்ம், லேட்டரல் என்ட்ரி. அபவ் 120 மார்க் எடுத்தவங்க, அதாவது 120 ரேங்க் எடுத்தவங்க செகண்ட் ஃபேஸில் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியுமா, ரிஜிஸ்ட்ரேஷன் போத் அந்த டைமில் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு டிஎம்இ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ரவுண்டு 1 கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் தான் ரவுண்டு 2 எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்க. அப்போ நமக்கு ரவுண்டு 1ல் ஃபேஸ் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்குது. ரவுண்டு 1லேயே ஃபேஸ் 2 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்ம எந்த கவுன்சிலிங்கில் அதாவது எந்த ஃபேஸில் அட்டன் பண்ணுறோமோ அந்த ஃபேஸில் நம்ம போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ரேங்க் முன்னாடி எடுத்திருந்தாலும் அந்த ஃபேஸ் அட்டன் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ஃபேஸ் செகண்ட் ஃபேஸாக இருந்தாலும் தேர்ட் ஃபேஸாக இருந்தாலும் நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் முடிச்சு சீட் எடுத்துக்கலாம். ஒரு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் போதுமானது. ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா அது போதுமானது. அந்த ஒரே டைமில் அமௌண்ட்டு 500 ருபீஸ் பே பண்ணோம்னால அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்து 65th ரேங்க் எனக்கு ப்ரைவேட் காலேஜில் சிஎல்பேட் மேத் தான் சூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் இந்த கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் ஸ்கிப் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது அவர்களுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரவுண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் இருக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபேஸ் ரவுண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அது இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுடைய விருப்பம் தான். ஸோ எந்த டைமில் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு இன்ஸ்டியூஷன் ஓப்பனாக இருக்குதோ அந்த டைம் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். அடுத்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நமக்கு பாஸ்வேர்டு, ஐடி அதை என்ட்ரு பண்ணாலும் சரியாக வரல, ப்ராப்பராக ஓப்பன் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்தெந்த ரேங்க்கில் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களோ லிங்க்கு, அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணால் தான் அந்த பர்டிகுலர் லிங்க்கில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரேங்க் 120க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. இல்லை ஒரு வேளை அவங்க மென்ஷன் பண்ண அந்த கேட்டகரிக்குள்ளே இல்லை, பர்டிகுலர் ரேங்க்கில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்து அடுத்த ஃபேஸை தான் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ப்ரைவேட் காலேஜில் நம்ம மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் இருந்தால் டீட்டெயிலாக சொல்லணுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் வேரி ஆகும். நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கீம் படி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் படி நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்குரிய மாடல் ஃபார்மேட்லாம் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் இல்லை ஜோனல் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடங்களில் வாங்கிக்கலாம். முடிந்தால் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு எடுத்தால் நம்ம அதையும் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய பட்சத்தில் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். அதுபோக டாடா ஸ்காலர்ஷிப்னு ஸ்கீம் உண்டு. அது டாடா இன்ஸ்டியூஷன்ஸ் வழங்குவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்க்கணும், அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். அடுத்து நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி லேட்டரல் என்ட்ரிக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு அகாடமிக் இயரும் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் எடுத்த மார்க்கை பொறுத்து வேரி ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேண்டிடேட்ஸ் காம்பட் பண்ணக்கூடிய பட்சத்தில் கட் ஆஃப் மார்க் மேக்ஸிமம் 85, 90 வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் அந்த கட் ஆஃப் பார்க்கும்போது மினிமம் 75லேருந்து மேக்ஸிமம் 90 வரைக்கும் வந்திருக்குது. அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம்.